வணக்கம். இந்த வருஷ பொங்கல் பரிசு அறிவிப்புல ரொக்க பணம் இல்லையா? அட ஆமாங்க. இந்த ஒரு கேள்விதான் இப்போ தமிழ்நாட்டுல எல்லார்கிட்டயும் இருக்கு. அரசாங்கம் ஏதோ ஒரு 248 கோடி ரூபாய்னு கணக்கு சொல்லிருக்காங்க. அப்போ நமக்கு பணம் வருமா வராதா? வாங்க, இந்த மொத்த குழப்பத்தையும் அடுத்த சில நிமிஷத்துல ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருந்த முதல் கேள்வி இல்ல, ஒரு பெரிய டவுட்டே இதுதான். அரசாங்கத்தோட முதல் அறிவிப்புல பரிசு பொருட்கள் பத்தி சொன்னாங்களே தவிர இந்த ரொக்க பணம் பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல பாருங்க. அதனால உண்மையிலேயே இந்த வருஷம் பணம் கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த மொத்த குழப்பத்துக்குமே காரணம். அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா சொன்ன கணக்கு இதுதாங்க, 248 கோடி ரூபாய். இந்த நம்பரை கேட்ட உடனேதான் எல்லாருக்கும் சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல 2 கோடிக்கும் மேல ரேஷன் கார்டு இருக்கு. ஆனா வெறும் 248 கோடின்னு சொன்ன எப்படி? அப்ப ரொக்க பணத்தை கணக்கிலேயே சேர்க்கலையான்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. அப்போ அந்த 248 கோடி ரூபாய் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, அது இந்த மூணே பொருட்களுக்காக மட்டும்தானா? அதாவது ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் ஒரு முழு நீல கரும்பு. இதுக்கு மட்டும்தான் அந்த நிதின்னு அரசாங்கம் கணக்கு சொல்லிருக்கு. இந்த ஒரே கேள்விதான் தமிழ்நாட்டுல பல குடும்பங்களோட ஆதங்கமா இருந்துச்சு. என்னது, வெறும் பொருள் மட்டும்தானா? நாங்க எதிர்பார்த்த ரொக்கப்பணம் என்னாச்சு? இது பலருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். நம்ம பார்த்த அந்த முதல் அறிவிப்பு அது கதையோட ஒரு பாதி மட்டும்தான். மக்கள் இப்படி குழம்பி போனதால அரசாங்கம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான விளக்கம் வந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த மொத்த விஷயமும் நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். இதோ இந்த ஸ்லைடு தான் எல்லா குழப்பத்தையும் தீக்க போகுது. நல்லா கவனிங்க. அரசாங்கம் சொன்ன அந்த 248 கோடி ரூபாய் பரிசு பொருட்களுக்கு மட்டும்தான். ரொக்க பணத்துக்கான அறிவிப்பு தனியா இன்னும் சில நாள்ல வரும்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. ஆக இது வேற அது வேற, ரெண்டும் தனித்தனி விஷயங்கள். சரி, இப்போ பொருள் கொடுக்கற விஷயம் தெளிவாயிடுச்சு. அப்போ அடுத்து வரப்போற அந்த ரொக்கப்பண அறிவிப்புல நாம என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம்? எவ்வளவு பணம் கிடைக்கும்? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வாங்க, அதையும் ஒரு பார்வை பாத்திரலாம். இது எவ்ளோ பெரிய திட்டம்னு பாருங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2.22 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கு. இந்த எல்லா குடும்பங்களுக்கும் ரொக்க பணம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. எவ்ளோ பெரிய எண்ணிக்கை பாருங்க. இதுதான் இப்போதைக்கு பரவலா எதிர்பார்க்கப்படுற தொகை. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3000 ரூபாய் கிடைக்கலாம் அப்படின்னு வலுவான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, இது இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. அதிகாரிகள் இறுதிக்கட்ட ஆலோசனையில இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். முதல்ல அந்த 248 கோடி ரூபாய் அரிசி, சர்க்கரை, கரும்புக்கு மட்டும். ரெண்டாவது, ரொக்க பண அறிவிப்பு தனியா வரப்போகுது. அதுல கிட்டத்தட்ட 2.22 கோடி குடும்பங்களுக்கு தலா 3000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இப்போ உங்களுக்கு குழப்பம் எல்லாம் தீர்ந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ நாம எல்லாரும் காத்திருக்கிறது அந்த கடைசி பீஸ் ஆஃப் பசிலுக்கு தான். அதாவது அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வரும்? அது எந்த நேரத்துல வேணாலும் வரலாம். அந்த அறிவிப்பு வந்த உடனே இந்த பொங்கல் பரிசு பற்றிய முழுமையான சித்திரம் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம எல்லாரும் காத்திருப்போம். நன்றி.